Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for all the units of PGTRB. யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸ்க்குமான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் டீட்டெயில்டு சம்மரிஸ் எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தேவையான இடங்களில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோ கொட்டேஷன்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோ கொடுத்துருக்குறேன். அகெயின் அனதர் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸும் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது எம்சிக்யூஸ் ஒன்லி. யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸ்க்குமான எம்சிக்யூஸ் ஒன்லேயும் தனியாக அவைலபிளாக இருக்குது. இதில் எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் யூ கேன் காண்டாக்ட் மீ எய்தர் இன் வாட்ஸ்அப் ஆர் டெலகிராம் டு 7200893046. இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயில்ஸ் ஆர் ஆல்சோ கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஃபார் யர் ரெஃபரன்ஸ். தேங்க்யூ. இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டான்ஸ் லைக் எ மேன் ரிட்டன் பை மகேஷ் தத்தானி. இது யூனிட் 7 இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு சிலபி. பயோகிராஃபி ஆஃப் த ஆத்தரோட நம்ம ஆரம்பிக்கலாம். மகேஷ் தத்தானி தான். திஸ் இஸ் அ பிளே. ஓகே, டான்ஸ் லைக் அ மேன் இஸ் அ பிளே. இது ஒரு ட்ராமா, 2 ஆக்ட் பிளே. So this is written by Mahesh Dattani. He was born on 7th August 1958. He is an Indian director, actor, playwright and writer. So he wrote such plays as Final Solutions, Dance Like a Man, Bravely They Fought. Okay, இது எல்லாமே அவரோட லிஸ்ட் ஆஃப் பிளேஸ். ஓகே, இதெல்லாம் நான் இன்டெலெக்ட்ஸில் கொடுத்துட்றேன். Final Solutions, Dance Like a Man, Bravely Fought the Queen, On a Muggy Night in Mumbai, Tara, 30 Days in September, and The Big Fat City. So these are some of his important plays. He is the first playwright in English to be awarded the Sahitya Akademi Award. His plays have been directed by eminent directors like Arvind Gaur, Alik Padamshi, and Lilith Dubai. Dattani makes a bold move when he chooses to address the issues concerning gender discrimination. இவரோட plays எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்னா நிறைய பிளேஸ் வந்து இட் இஸ் பீன் அடாப்டட் அஸ் ஃபிலிம்ஸ். ஓகே, ஃபில்மா அடாப்ட் ஆயிருக்கு. பெரிய ஃபேமஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் இவரோட படங்களை வந்து இவரோட டிராமாஸை திரைப்படமாக எடுத்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த லிஸ்ட் தான் நம்ம பார்த்தோம். அரவிந்த் கவுர், அலிக் பதம்ஷி, இதெல்லாம் வந்து டைரக்டர்ஸ் ஹூ ஹவ் டைரக்டட் ஹிஸ் டிராமாஸ். அடுத்ததான் சாகித்ய அகாடமி அவார்ட் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டராகவும் இவரை நம்ம பார்க்குறோம். ஹிஸ் ரைட்டிங்ஸ் தென் பிகம் இம்பார்ட்டன்ட் when you wish to explore how deeply certain stereotypes are rooted in the society. ஒரு சில விஷயங்கள் ஸ்டீரியோடைப்ஸ் மாதிரி, ஓகே, இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஸ்டீரியோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சொசைட்டியில் எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய படம் பிடிச்சு காமிச்சிருக்கார். இன்னைக்கு நம்ம டான்ஸ் லைக் எ மேன்லையும் அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். About the play, Dance Like a Man is one of Dattani's most well-known plays. இது வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆன play. It was written in 1989 and has been performed many times in India and abroad. Okay, இந்தியாலையும் சரி அப்ராட்லையும் இது பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. The play is written in English and uses both drama and memory scenes. ஓகே, இங்கிலீஷில் எழுதப்பட்ட இந்த ட்ராமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெமரி சீன்ஸ், அதாவது இந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரியெல்லாம் நிறைய இருக்கும். It tells the story of a family where everyone loves dance, but they face many challenges because of traditional ideas about gender. That is, இந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே டான்ஸ் பண்ணுற ஒரு குடும்பம், எல்லாருக்கும் டான்ஸை விரும்புகிற ஒரு குடும்பத்தை பற்றிய கதை தான் டான்ஸ் லைக் அ மேன். பட் தே ஃபேஸ் மெனி சேலஞ்சஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஐடியாஸ் அபவுட் ஜெண்டர். ஆனால் ஜெண்டர் பற்றிய நிறைய ஜெண்டர் இஷ்யூஸ் நிறையவே நம்ம நாட்டில் வந்து இருக்குது. ஒரு பெண்ணுனா இதை தான் செய்யணும், இப்படித்தான் இருக்கணும். ஆனால் இந்த பிளேல கொஞ்சம் வித்தியாசம். ஒரு ஆண் வந்து இந்த பிளேயோட டைட்டில் பாருங்களேன், டான்ஸ் லைக் அ மேன், ஒரு ஆணை போல் ஆட வேண்டும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஒரு பெண்ணை போல பாடணும், பெண்ணை போல ஆடணும். இப்போ ஒரு சில வேலைகளை வந்து ஆணுக்கு இது பெண்ணுக்கு இதுன்னு அப்படியே
தே ஜஸ்ட் டிவைட் இட். ஓகே, ஒரு சில விஷயங்கள் ஆண் தான் பண்ணணும், ஒரு சில விஷயங்கள் பெண் தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கா, அது வந்து விமன் பண்ற மாதிரி காமிப்பாங்க. டான்ஸ் ஆடுறதா விமன் பண்ற மாதிரி காமிப்பாங்க. கஷ்டமான வேலையா மென் பண்ற மாதிரி காமிப்பாங்க. இதுதான் சம் ஸ்டீரியோ டைப்ஸ் தட் ஆர் டீப்லி ரூட்டட் இன் த சொசைட்டி. நம்ம சமூகத்துல ஆழமா வேரூன்றி இருக்க சில ஸ்டீரியோ டைப்ஸ், இப்படித்தான் ஒருத்தர் இருக்கணுங்கிறது தான் ஸ்டீரியோ டைப். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இந்த சொசைட்டில இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் டான்ஸ் லைக் அ உமன் தான் பொதுவா. ஓகே, ஒரு ஆணை போல் ஆடணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு பெண்ணை போல அழகா நளினமா கிரேஸ்ஃபுல்லா ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இது ஏன் இந்த பிளேல வந்து இங்கேயும் ஜெண்டர் ரோல்ஸ் இருக்குன்னா, ஆக்சுவலா இதுல வந்து ஒரு ஆணுக்கு வந்து டான்ஸ் மேல ஒரு பெரிய மோகம் வருது. டான்ஸ்னா இப்போ வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாம் ஒரு ஆண் ஆடுறத வந்து யாரும் குறை சொல்றது கிடையாது. ஆனா ஒரு கிளாசிக்கல் டான்ஸ், பரதநாட்டியம் மாதிரி ஒரு கிளாசிக்கல் டான்ஸ ஒரு ஆண் ஆடுறப்போ அவருக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிக்குது. ஓகே, இந்த டிராமாலையும் அது மாதிரி தான். நம்மளோட ஹீரோ ஒருத்தர் ப்ரொட்டகனிஸ்ட் தான் அவரும். அவர் ஜல்ராஜ். இவர் வந்து டான்ஸ் ஆட போறாரு. அவருக்கு பரதநாட்டியம்னா ரொம்ப இஷ்டம். ஹி இஸ் டான்சிங். ஓகே, ஹி இஸ் பிராக்டிசிங் டான்சிங். அவர் பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறாரு. அதுல தான் பிரச்சனையே வருது. அவங்க அப்பாவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் தான். அவர் நல்ல பெரிய மனுஷன் தான் ஊருக்குள்ள. ஆனா அவரால மகன் வந்து டான்ஸ் ஆடுறதை ஏத்துக்கவே முடியல. அதுவும் அவர் தேவதாசி ஒருத்தவங்க கிட்ட போய் அந்த டான்ஸை வந்து கத்துக்கிட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே தப்பான விஷயங்களா பாக்குறாரு. ஒரு ஆண் வந்து டான்ஸ் ஆடுறதை அவரால் சகிச்சுக்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. ஸோ அதுக்கு அவர் என்ன பண்றாருன்றதான் நம்ம பார்க்க போறோம். The play mainly focuses on the question, can a man be a dancer in society that sees dance as a women's art? ஸோ இதுதான் இந்த பிளேயோட மெயின் ஃபோக்கஸே அதுதான். ஓகே, ஒரு ஆண் வந்து ஒரு டான்ஸரா இருக்க முடியுமா ஒரு சொசைட்டில? எந்த மாதிரி ஒரு சொசைட்டில? நம்ம இந்தியன் சொசைட்டி தான். இங்க வந்து ஒரு பெண்ணோட கலையா தான் டான்ஸ் வந்து பார்க்கப்படுது. அந்த மாதிரி பெண்ணின் கலையா பார்க்கப்படுற ஒரு டான்ஸை வந்து ஆண் ஆடலாமா அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின். இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் ஹவு ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் கேன் ஸ்டாப் பீப்புள் ஃப்ரம் லிவிங் தேர் ட்ரூ லைஃப்ஸ். அப்போ இந்த சொசைட்டில ஜெண்டர் ரோல்ஸ் நிறைய பிளே பண்ணுது. ஜெண்டர் ரோல்ஸ், ஜெண்டர்னா தெரியும்ல, மேல் ஃபீமேல். இந்த விஷயம் வந்து இந்த சொசைட்டில நிறைய இருக்கு. ஆண் இதை தான் பண்ணலாம், பெண் இதை தான் பண்ணலான் இருக்கு. அப்போ அது மாறுறப்போ, ஒரு இன்ட்ரெஸ்ட் மாறி வர்றப்போ நிறைய பிரச்சனைகளை வந்து உண்மையான வாழ்க்கையில நிறைய பேர் சந்திக்கிறாங்க. அப்படி ஒரு இஷ்யூ தான் நாம இந்த பிளேல பார்க்க போறோம். இதுல கேரக்டர்ஸ் அப்படின்னா ஒரு 4 or 5 தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இது ஒரு 2 ஆக்ட் பிளே, அதையும் நான் சொல்லிட்டேன். ஜல்ராஜ் பாரிக், ரத்னா, லதா, விஸ்வாஷ், அமிர்த்லால் பாரிக் 5 பேர் தான். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இதுல விஸ்வாஷ் மட்டும் லதாவோட ஃபியான்சி, மற்றவங்க எல்லாம் ஒரே குடும்பம். இப்ப அமிர்த்லால் பாரிக் தான் அந்த குடும்ப தலைவர். ஓகே, அவரோட பையன் தான் ஜல்ராஜ் பாரிக். இவருக்கு தான் பரதநாட்டியத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இவரோட ஒய்ஃப் யார் தெரியுமா? ரத்னா. இவங்களும் ஒரு டான்சர். இவங்களோட பொண்ணு ஜல்ராஜுக்கும் ரத்னாவுக்கும் பிறந்த குழந்தை தான் லதா. லதாவோட ஃபியான்சி தான் விஸ்வாஸ். இவரை லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இப்போ இந்த கதையே நம்மளுக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா, லதா விஸ்வாஷோட மேரேஜ் அப்பதான் இந்த பழைய கதைகள் வெளியே வர போகுது. எல்லாமே ஃபிளாஷ்பேக்ல தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். Now, introduction. Gender discrimination means treating people fairly because of their gender, unfairly because of their gender, whether they are male or female. அதாவது ஜெண்டரை காரணம் காட்டி ஒரு 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 மனிதனை வந்து அது ஆணோ பெண்ணோ அவங்கள வித்தியாசப்படுத்தி பார்க்கறத தான் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் சொல்றோம். ஓகே, பொதுவா வந்து பெண்ணுக்கு தான் வந்து இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ல பிரச்சனைகளை நம்ம பார்ப்போம். ஒரு பெண்ணை வந்து வெளியே போகாத, வேலைக்கு போகாத, நீ இது செஞ்சா தப்பு, அது செஞ்சா தப்பு, ஒரு ஆணை நிமிர்ந்து பார்த்தா தப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பெண்ணுக்கு வர்றதா தான் நிறைய நம்ம கதைகள் படிச்சிருப்போம். ஆனா இதே வந்து ஆணுக்கு வந்து வேற மாதிரி வருது. ஓகே, ஆனா சொசைட்டில ஒரு விஷயம், பெண்ணுக்கான வேலையை வந்து ஆண் பார்க்க கூடாது, அவ்வளவுதான் அந்த இடத்துல பிரச்சனை. எகெயின் அந்த இடத்துல பெண்ணுக்கான அந்த விஷயத்த இது பண்ணி தான் வைக்கிறாங்க, சப்ரஸ் பண்ணி தான் அதை சொல்றாங்க. இது பெண்ணுக்கான ஒரு கலை, இதை போய் எப்படி ஒரு ஆண் ஆடுறது, அவனோட மேன்லினஸ் என்ன ஆகுறது அப்படிங்கிறப்போ திரும்ப அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பெண்ணை அடிமைப்படுத்துற ஒரு குணமா தான் அங்கேயும் வெளிப்படுது. ஓகே,
In Indian society, men are often expected to be strong and practical, while women are expected to be soft and graceful. So, இதுதான் இந்தியன் சொசைட்டியோட நார்ம்ஸ். என்ன நார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும், அழுகக்கூடாது. ஒரு ஆம்பளை அழுதாலே இங்கெல்லாம் தப்பு, ரைட்? ஸ்ட்ராங்காக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், முரட்டு வேலைகள்லாம் செய்யலாம். ஒரு ஆண் அப்படின்னு சொல்லலாம், ஆம்பளை செங்கொண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைங்க எல்லாமே அவங்க செய்யலாம். வைல் விமன் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி சாஃப்ட் அண்ட் கிரேஸ்ஃபுல். ஆனால் ஒரு பெண் வந்து சாஃப்டாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அடக்க ஒடுக்கமாக ஒரு பெண்ணு மாதிரி நடந்துக்கணும், ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடக்க ஒடுக்கமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேஸ்ஃபுல்லாக இருக்கணும், அழகாக இருக்கணும், வேகமாக நடந்தால் கூட என்ன இப்படி தட நடக்கிற, அமைதியாக அழகாக நட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், நளினமாக இருக்கணும், அதான் கிரேஸ்ஃபுல்னஸ். ஓகே, சாஃப்டாக இருக்கணும். ஒரு பெண் வந்து நான் பாக்ஸர் ஆக போகிறேன்னா வீட்டில் தான் எதிர்ப்பே கிளம்பும், என்னது பாக்ஸர் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பெண்ணுக்கான இதெல்லாம் அது கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த நார்ம்ஸில் பாக்ஸிங் எல்லாம் வரவே வராது, ரைட்? Mahesh Dattani questions these gender roles in his play Dance Like a Man. Mahesh Dattani questions these gender roles in his play Dance Like a Man. So இந்த பிளேல மகேஷ் தத்தானி என்ன பண்றாரு? இந்த ஜெண்டர் ரோல்ஸை தான் கொஸ்டின் பண்றாரு. ஓகே, டான்ஸ் லைக் அ மேன்ல அவர் மெயினாக ஃபோக்கஸ் பண்ற இஷ்யூ இதுதான். Through the characters of Jalraj, Ratna and Amrit Lal, he shows how society limits people's freedom. So இந்த 3 கேரக்டர் வச்சு ஜல்ராஜ் இல்லை ஜெய்ராஜ், ஓகே சாரி, இட் இஸ் ஜெய்ராஜ் ஒன்லி. ஒரு இடத்துல ஜல்ராஜன் இருக்கு, ஜெயராஜன் இருக்கு. வெயிட் அ மினிட், நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. எஸ், ஜெய்ராஜ் இஸ் த ஆன்சர். ஜல்ராஜ் இல்லை, இங்கே ஜல்ராஜன் கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் ஜெய்ராஜ். ஜெய்ராஜ் பாருங்க. Okay, so through the characters Jairaj, Ratna and Amrit Lal, he shows how society limits people's freedom. அப்போ மனிதர்களோட அந்த தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த சொசைட்டி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா லிமிட் பண்ணுது. ஜெண்டர் ரோல்ஸை சுட்டி காமிச்சு ஆண்ணா இப்படி இருக்கணும், பெண்ணா இருக்கணும், இப்படி இருக்கணும்ன்ற இந்த ஜெண்டர் ரோல்ஸை சுட்டி காமிச்சு சொசைட்டி என்ன பண்ணுது? தனிப்பட்ட மனிதனோட சுதந்திரத்துல கை வைக்குது. தட் இஸ், இட் லிமிட்ஸ் பீப்புள்ஸ் ஃப்ரீடம். The play is a strong message about how art, ambition and identity suffer when gender becomes a barrier. So இந்த பிளே வந்து ஒரு பெரிய மெசேஜ் சொல்லுது. ஒரு ஆர்ட்டா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும், ஆம்பிஷன்னா தெரியும், உங்களோட கோல், ஓகே, ஐடென்டிட்டி, தனித்துவம், இது எல்லாமே வந்து உங்களோட அந்த ஸ்பெஷலான அந்த ஐடென்டிட்டி இது எல்லாமே சஃபர் ஆகும். எப்பன்னா ஜெண்டர் ஒரு பேரியரா இருக்கிறப்போ. ஒரு பெண் வந்து நிறைய சாதிக்கணும்னு நினைப்பாங்க, ஓகே, வெளியே போகணும், ஒரு பெரிய பிளேயரா இருக்கணும். அவங்களுக்கு அந்த பேரியர் வந்து வீட்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். ஷி வுட் ஃபேஸ் த பேரியர்ஸ் ஈவன் ஃப்ரம் ஹர் ஹோம். ஓகே, ஒரு ஹடல்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு பொண்ணு இருக்கா, ஹடல்ஸ் நல்லா விளையாடுவானா, அவளுக்கு ஹடல்ஸ் கேம்ல போய் விளையாட போறா இல்ல, ஈவன் ஃப்ரம் ஹோம். ஓகே, வீட்ல இருந்தே அவர் தடைகளை தாண்டி தான் வர வேண்டி இருக்கும், ரைட்? அதே மாதிரிதான் ஒரு ஆணும் வந்து பெண்ணுக்குரிய, இந்த சொசைட்டி பெண்ணுக்குரியதுன்னு சொல்ற ஒரு சில விஷயங்களை பிராக்டிஸ் பண்றான்னா இந்த சொசைட்டி அவனுக்கு எதிராகவும் என்ன பண்ணும்? பேரியர் வைக்க தான் செய்யும். சம்மரி ஆஃப் த பிளே. The play begins in the present. play வந்து presentல ஆரம்பிக்குது. யாரு presentல இருக்கா? லதா. அதாவது ஜெய்ராஜ், ரத்னாவோட டாட்டர் தான் லதா. ஷி இஸ் a young பரதநாட்டியம் டான்சர் ப்ரிப்பேரிங் ஃபார் அ பிக் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ்க்கு தயாராகிட்டு இருக்கா. ஓகே, எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்காக இவங்க வந்து ரத்னா வந்து அவங்க லைஃப்ல சாதிக்க முடியாத தன்னோட மகளை வச்சு சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லாமே ஒரு பெரிய டான்ஸரா வர்றதுக்கான எல்லா மோட்டிவேஷனும் கொடுத்துட்டாங்க. இப்போ அவ ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம லதா வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹர் பேரண்ட்ஸ் ஜெய்ராஜ், ரத்னா were dancers too. As Lata talks with her fiancé Viswas and his mother, we start to learn about her parents' past. Okay, so அந்த fiancé வராங்க இல்லையா, அவளோட பாய் ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்ட் இல்லைன்னா அவளோட லவ்வர் விஸ்வாஷோட மதரும் வர்றாங்க. அப்பதான் அவங்க பேரண்ட்ஸோட அவங்க பேசுறப்பதான் அவங்க இவங்களுக்கு வீட்டுக்கு வர்றப்பதான் அவங்க பேரண்ட்ஸோட பழைய கதைகள்லாம் வெளியே வருது. ஓகே, இன் த பாஸ்ட் ஜெயராஜ் வாண்டட் டு பி a great dancer, but his father Amrit Lal, a traditional man and former freedom fighter, did not accept this. இப்போ பாஸ்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயராஜ் வந்து ஒரு பெரிய டான்சர் ஆகணும்னு கனவு காண்றான். அவனோட அப்பா பேரு அம்ரித்லால் பாரிக். இவர் ஒரு ட்ரெடிஷ்னல் மேன். அவர் வந்து ட்ரெடிஷ்னல் மேன்னா தெரியும் இல்லையா, இந்த பாரம்பரியத்தை விரும்புற ஒரு மனுஷன் தான் அம்ரித்லால். இவர் யாரு? இவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஹீ டிட் நாட் அக்செப்ட் திஸ். அவருக்கு மகன் வந்து அவர் ஃப்ரீடம் ஃபைட்டரா இருக்கலாம், ஆனா தனி மனித சுதந்திரத்தை அவர் வந்து இங்க அனுமதிக்கல அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். ஹீ டிட் நாட் அக்செப்ட் திஸ். அம்ரித்லால் பிலீவ் that dance was not suitable for a man. Sorry, excuse me. அம்ரித்லால் பிலீவ் தட் டான்ஸ் வாஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அ மேன். அவரை பொறுத்த வரைக்கும் டான்ஸுங்கிறது ஒரு ஆணுக்கான சூட்டபிளான விஷயம் கிடையாது. ஹி சப்போர்ட்டட் ரத்னாஸ் டான்சிங் பட் ட்ரைட் டு ஸ்டாப் ஜெயராஜ் டு கண்டினியூ ஹர் ஓன் டான்ஸ் கெரியர். ரத்னா அக்ரீட் வித் அம்ரித்லால் அண்ட் ட்ரைட் டு கண்ட்ரோல் ஜெயராஜ் ட்ரைனிங். ஆக்சுவலி ஆரம்பத்தில் ரத்னாவும் ஜெயராஜ் சேர்ந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இவர் அம்ரித்லால் வந்து மகனுக்கு பயங்கரமாக பேரியர்ஸ் கொடுக்குறாரு, தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீ ஆடக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணாத அப்படின்னு. அவர் வந்து பெரிய பணக்காரர், வசதியானவர் கூட. ஓகே, இடையில ஒரு கட்டத்தில் இவங்க வீட்டை விட்டெல்லாம் கிளம்பி வெளியே போவாங்க. அப்பாவை மீறி எல்லாம் நீங்க என்ன எனக்கு சொல்றதுன்னா ஜெயராஜ் ஒய்ஃபை கூப்பிட்டு வெளியே போவான். ஆனா வெளியே போய் தடுமாறி போயிடுவான். அவனுக்கு வந்து பெரிய அளவுல வெளியே சப்போர்ட் கிடைக்காது. போற இடத்துல ஒரு அங்கிள் வீட்லயும் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. திரும்ப அதனால என்ன பண்றாங்க, அப்பா கிட்டே வந்துடுறாங்க. வேற வழி இல்லை, அவர் சொல்றதை கேட்டுத்தான் ஆகணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. பட் அவர் வந்து இந்த வாட்டி என்ன பண்றாரு அவங்க அப்பா அப்படின்னு சொன்னா, நேரடியா மகனை கட்டுப்படுத்தாம ஒய்ஃப் மூலமா கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஹி இஸ் காலிங் ரத்னா அண்ட் சேஸ், ஓகே, ரத்னாவை கூப்பிட்டு அவர் ஹி சேஸ் தட் he would support her. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேம்மா, நீ நல்லா டான்ஸ் ஆடிக்கோ, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கோ, ஆனா அவன் ஆடக்கூடாது. ஓகே, அவன் ஆடினா உடனே விட மாட்டேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரத்னாக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகே, ஸோ ஹஸ்பண்டை வந்து டான்ஸ் ஆட விடாம செய்யறதுல மாமனாருக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறாங்க ரத்னா. அவனை டிமோட்டிவேட் பண்றாங்க ஹஸ்பண்டை. ரத்னா அக்ரீட் வித் அம்ரித்லால் அண்ட் ட்ரை டு கண்ட்ரோல் ஜெயராஜஸ் ட்ரைனிங். அப்ப தன்னோட கேரியரை சரி பண்ணிக்கணும்னு நினைச்ச ரத்னா என்ன பண்றாங்க, ஹஸ்பண்டோட கரியர் போனா பரவாயில்லன்ற முடிவுக்கு வர்றாங்க. அதனால அம்ரித்லாலோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஷி ட்ரை டு கண்ட்ரோல் ஜெயராஜஸ் ட்ரைனிங். ஜெயராஜ் ட்ரைனிங் எடுக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெயராஜ் ஃபெல்ட் ஹியூமிலியேட்டட் அண்ட் லாஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம்செல்ஃப். அப்போ கூட இருக்கிறவங்களே நீ சரியா பண்ணல அது இதுன்னு டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ கான்ஃபிடன்ஸ் போயிடும் இல்லையா. இப்போ ஜெயராஜ் வந்து கான்ஃபிடன்ஸ் இழக்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை, அவனுக்கு கொஞ்சம் கெட்ட பழக்கங்களும் இருக்கு, ஆல்கஹாலிக் ட்ரிங்கரா இருக்கான். ஓகே, ஸோ ஹி பிகம்ஸ் டிபெண்ட் ஆன் ரத்னா அண்ட் த ரிலேஷன்ஷிப் குரூப் பிட்டர். அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்னா மேல டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுறான். ஆல்கஹாலிக்கா ஆகுது, அவனோட கேரக்டர் வந்து பயங்கரமா ட்ரங்கர்டா மாறிட்டு இருக்கிறான். ஸோ இதெல்லாம் ஆகுறதுனால அவங்க ரிலேஷன்ஷிப்புமே பெட்டரா தான் இருக்கு, நல்லா இல்லை. Their son died young and the couple struggled with guilt and regret. இதுல ஒரு பையன், முதல்ல பிறக்கிற குழந்தை வந்து இறந்து போயிடுது. அந்த குழந்தை இறந்ததுக்கு ரத்னாவோட கேர்லெஸ்னஸ் தான் காரணமா இருக்கு. குழந்தைய வந்து ஒரு ஆயா கிட்ட கொடுத்துட்டு she goes for her ப்ராக்டிஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ரத்னா ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மேடம் என்ன பண்ணிடுறாங்க, கேர்டேக்கர் அவர் ஆயான்னு தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ தட் கேர்டேக்கர் வாட் ஷி டஸ் ஷி கிவ்ஸ் அ ஹை டோஸ் ஆஃப் ஓபியம் டு மேக் த சைல்டு ஸ்லீப். ஓகே, குழந்தைக்கு வந்து அது எக்ஸ்கியூஸ் மீ, குழந்தைக்கு அதிகமா அந்த ஏதோ ஓபியம் மாதிரி தூங்க வைக்கிறதுக்கு, குழந்தை டிஸ்டர்ப் பண்ணும் முழிச்சிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் அதை தூங்க வைக்கிறதுக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கேர்டேக்கர். அப்போ ஸ்ட்ராங் டோஸ் ஆஃப் ஓபியம் ஒரு தடவை கொடுத்ததுல அந்த குழந்தை இறந்தே போயிடுது. அப்போ இதுல ஜல்ராஜோட தப்பும் இருக்கு, ரத்னா. ஏன்னா குழந்தைய பாத்துக்கிறது யாரோட வேலைன்னு நினைப்பாங்க இந்த சொசைட்டி, ஒரு அம்மாவோட வேலை தான். அந்த அம்மா அந்த வேலையை இன்னொருத்தவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க.
போனா. ஆனா அவங்க அப்பாவோ மாமனாரோ யாருமே அங்க பாத்துக்கல அந்த குழந்தைய. ஓகே, தப்பு வந்து எல்லார் பேர்லயும் தான் இருக்கு. ஸோ ஆல் வேர் கேர்லெஸ் அண்ட் தே லாஸ்ட் த யங் சைல்டு. ஓகே, அந்த குழந்தை இறந்து போகுது. டு கன் எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு இடியா அமையுது. தே ஸ்ட்ரகிள்டு வித் கில்ட் அண்ட் ரெக்ரெட். இது பெரிய குற்ற உணர்ச்சியா அவங்களுக்கு மாறுது. ஸோ இது அவங்க கரியரையும் ரொம்பவே 2 பேருக்கும் அது பாதிக்குது. ஸோ 2 பேரும் வந்து நல்ல டான்சர்ஸா இருந்தா கூட பெரிய அளவுல அவங்களால ஷைன் பண்ண முடியல. இன் த பிரசன்ட் லதா ஹோப்ஸ் டு ஃபாலோ ஹர் ட்ரீம் ஆஃப் டான்சிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் ஹர் பேரண்ட்ஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ லதா வந்து உங்கள பார்த்தே வளர்ந்த குழந்தை தான் லதா. ஸோ அவளுக்கு நேச்சுரலா காட்ஸ் கிஃப்ட் இருந்தது. ஷி ஸ்டார்டட் டான்சிங் அட் அ வெரி யங் ஏஜ். நல்லாவே டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க அப்பா அம்மா செய்த தவறுகளையும் செய்யல. தெளிவா அவங்களோட கெரியர் போயிட்டு இருக்கு. ஸோ ஷி இஸ் பிகமிங் அ சக்சஸ்ஃபுல் டான்ஸர். லதா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்காங்க. மிஸ்டேக்ஸை வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல இந்த ஃபைனலா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அப்படியே தான் ஸ்டோரி வந்து அப்படியே அப்ரப்டா தான் ஸ்டாப் ஆகும். என்னன்னா இந்த ஸ்டோரி எல்லாம் வந்து விஸ்வாஸ்க்கு 2 பேரும் சொல்றாங்க. ஜெயராஜ் அண்ட் ரத்னா வந்து அந்த ஸ்டோரி எல்லாம் அவன்கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் தெரிய வருது. அவங்க கிட்ட என்ன ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்கன்னா, என் பொண்ணோட அந்த ப்ரொஃபஷனை நீங்க தடுக்க கூடாது. அது ஒண்ணுதான் அவங்க போடுற கண்டிஷன். மேரேஜுக்கு அவங்களோட ஒன்லி கண்டிஷன் அதுதான். அவளோட கெரியரை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அவ டான்ஸ் ஆடிட்டு தான் இருப்பா. அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஓகே, ஹியர் அந்த அந்த ஸ்டேஜ்ல தான் ஸ்டோரி வந்து முடிவுக்கு வருது. தி டைட்டில் டான்ஸ் லைக் அ மேன் highlights a story's narrow views but masculinity and the pain caused by those views. ஓகே, ஸோ இந்த டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டோரியோட நேரோ வியூஸை தான் இந்த இடத்துல ஒரு சர்காஸ்டிக்கா சொல்ற மாதிரி இருக்கு. அந்த பெயின் காஸ் பை தோஸ் வியூஸ். ஓகே, மஸ்குலினிட்டி பத்தி ஒரு ஆண்மைத்தனம் பத்தி இந்த வியூஸ் என்ன இருக்கு இந்த சொசைட்டிக்கு அப்படிங்கறத தான் அந்த டைட்டில்ல போர்ட்ரே பண்ணியிருக்கு. இந்த ஒரு சர்காஸ்டிக் டைட்டிலா கூட நம்ம பார்க்கலாம். Now, let us go with the key themes and explanations for those. Gender discrimination. So, இதுதான் மெயின் ஃபோக்கஸா இருக்கு. ஜெண்டர்னா உங்களுக்கு தெரியும், பாலினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் ஜெண்டர். டிஸ்கிரிமினேஷன், அதை வந்து வேறுபடுத்தி பார்க்கறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த பிளே. ஜெயராஜ் ஃபேசஸ் கிரிட்டிசிசம் பிகாஸ் இஸ் அ மேன் ஹூ வாண்ட்ஸ் டு டான்ஸ். ஜெயராஜுக்கு ஆக்சுவலாக அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பெண்ணுக்குரிய கலையை அவன் கத்துக்கிறான். அதுதான் அவனோட அவன் ஃபேஸ் பண்ற கிரிட்டிசிசம்க்கு ரீசன். அம்ரித்லால் பிலீவ்ஸ் த டான்சிங் மேக்ஸ் அ மேன் வீக் அண்ட் நாட் ரெஸ்பெக்டபிள். அம்ரித்லாலை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் பண்ணேனா நீ வீக் ஆயிருவோ, உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. மகை மேல கோவம் இல்லை, மகை மேல இருக்க பிரியத்துல தான் அவர் செய்றார். திஸ் ஷோஸ் ஹவு ஜெண்டர் ரூல்ஸ் ஆர் அன்ஃபேர் அண்ட் ஹார்ம்ஃபுல். அப்போ இந்த சொசைட்டில இருக்க ஜெண்டர் ரோல்ஸ் வந்து ரூல்ஸா இருக்கட்டும், ரூல்ஸா இருக்கட்டும், ரொம்ப அன்ஃபேரா இருக்கு, ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கு. Even though Jairaj is talented, he cannot grow because of these ideas. இந்த ஐடியாஸ்னால தான் ஜெயராஜ் மாதிரி ஒரு நல்ல டான்ஸரால grow up ஆக முடியல. He could not shine as a dancer. Patriarchy and control. What is patriarchy? Patriarchyனா என்ன அப்படின்னு சொன்னா, எந்த சமூகம் வந்து ஒரு ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அதெல்லாம் வந்து பேட்ரியார்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உலகத்துல 90% ஆஃப் த சொசைட்டி, ஏதோ ஒரு சில இடங்கள்ல வேணா மதருக்கு மேட்ரியார்கல் சொசைட்டியா இருக்கும். 99% உலகம் முழுக்க பேட்ரியார்கல் சொசைட்டி தான். அப்ப பேட்ரியார்கியோட கண்ட்ரோல் சொசைட்டில இருக்கத்தான் செய்யுது. அம்ரித்லால் ரெப்ரசன்ட்ஸ் த ஓல்டர் ஜெனரேஷன் ஹூ வாண்ட் டு கண்ட்ரோல் அதர்ஸ். அம்ரித்லால் இங்க யாரை ரெப்ரசன்ட் பண்றான்? ஓல்டர் ஜெனரேஷனை ரெப்ரசன்ட் பண்றான். He pretends to support women's freedom but only allows what fits his views. அதாவது அம்ரித்லால் வந்து விமனை சப்போர்ட் பண்ற மாதிரி நடிப்பாரு, ஆனா தன்னோட வியூஸ்க்காக தான். அப்ப மருமகளே என்ன சொல்றாரு, நீ டான்ஸ் ஆடுமா, உன்னை நான் தடுக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னா பின்னாடி இன்னொரு ரீசன் இருக்கு. மெயினா அவரோட வியூ வந்து ஜெண்டர் ரோல்ல தான் சப்போர்ட் பண்ணது. மகன் டான்ஸ் ஆடக்கூடாது, அதுதான் ஒரு பிரச்சனை. He controls both ஜெயராஜ் அண்ட் ரத்னாஸ் டிசிஷன். அது மட்டும் இல்ல, அந்த பேட்ரியார்கல் ஃபேமிலியில அவர் தான் லீட் பண்றாரு. அவரோட வார்த்தைக்கு
சொசைட்டியை யாரும் மதிக்கல அப்படின்னா வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான். பேட்ரியார்கி இந்த பிளே இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மென் ரூலிங் விமன், இட்ஸ் அபவுட் கண்ட்ரோலிங் ஹவ் எவ்ரி ஒன் ஷுட் பிஹேவ். பேட்ரியார்கி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஆண் வந்து பெண்ணை அடிமைப்படுத்துறது மட்டும் கிடையாது. ஓகே, எல்லாரையும் யார் எப்படி இருக்கணும்னு சொல்லி தர்றதுதான் பேட்ரியார்கி. ஓகே, ஒரு பெண்ணை எப்படி நடந்துக்கணும், ஆண் எப்படி இருக்கணும்ன்றத சொல்றது தான் பேட்ரியார்கி. Struggles for identity. Jairaj loses his sense of self because he cannot do whatever he loves. What he loves. ஏன் வந்து ஜெயராஜ் வந்து இங்க தோக்குறான் அப்படின்னு சொன்னா, ஆல்கஹால் ஒரு ட்ரங்கர்ட் ஆகுறான்னா அவனுக்கு பிடிச்சதை அவனால செய்ய முடியல. he becomes emotionally weak. ரொம்ப ஆனா அப்படியும் ஆகக்கூடாது இல்லையா? ஒருத்தர் வந்து ஒன்று கிடைக்கல அப்படின்னா அப்படி இமோஷனலா அவன் வீக் ஆகுறான். ரத்னா ஆல்சோ ஸ்ட்ரகிள்ஸ். ரத்னாக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. she wants to be a successful dancer but must make sacrifices to do so. ரத்னா மாதிரி ஒரு விமன் வந்து டான்சர் ஆகணும், ஒரு பழைய ஒரு சம் இயர்ஸ் பிஃபோர் அப்படின்னு சொன்னா, ஒரு 20-30 இயர்ஸ் பிஃபோர்னா ரொம்ப இன்னைக்கு கூட விமனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. பட் எல்லாரும் வந்து அந்த விமனையும் தூக்கி விடணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஆனா ஒரு 20-30 இயர்ஸ் பேக் அப்படிங்கிறப்போ ரத்னாக்கும் இது எல்லாமே பெரிய இஷ்யூஸா தான் இருந்திருக்கு. ஓகே, ஷீ மஸ்ட் மேக் சாக்ரிஃபைசஸ் டு டூ ஸோ. நிறைய விஷயங்களை விட்டுட்டு தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, வீட்டில் குழந்தைய பார்த்துக்க முடியல அவங்களால, அதனால பெரிய இழப்பை அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அதனால அவங்களாலையும் பெருசா சக்சஸ்ஃபுல்லா வர முடியல. லதா, their daughter wants to break free from this cycle and find her own path. ஸோ இவங்க செஞ்ச தவற தான் செய்யக்கூடாதுன்னு தான் லதா நினைக்கிறாங்க. அப்பதான் தான் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஐடென்டிட்டி கிரேவிங், தன்னை யாரு நிரூபிக்கணும்னு நினைச்சா அதுக்கான வழியில அவங்க தேடிக்கணும்னு சொல்றதும் இந்த ஸ்டோரியோட ஃபோக்கஸா இருக்கு. ஆர்ட் அண்ட் ஆம்பிஷன் பத்தியும் இந்த ஸ்டோரியில பேசப்படுது. The play shows how personal ambition and passion can be affected by social rules. Dance is not just an art. It becomes a symbol of freedom, pride and pain. The characters use dance to express themselves, but they also suffer because society does not accept their choices. இந்த பிளேல பாத்தீங்கன்னா பர்சனல் ஆம்பிஷன், அதாவது தனிப்பட்ட ஒருத்தரோட கோலோ பேஷனோ சொசைட்டி ரூல் வந்து சோஷியல் ரூல் வந்து அஃபெக்ட் பண்றப்போ அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கங்கிறத இந்த டிராமா காமிக்குது. அப்ப அது என்ன சொல்ல வருதுன்னா, ஆர்ட்டா இருந்தாலும் சரி, ஆம்பிஷன் கலையா இருந்தாலும் சரி, உங்களோட கோலா இருந்தாலும் சரி, சொசைட்டல் ரூல்ஸ்க்குள்ள ஃபிட் பண்ணாதீங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியாதுங்கிறதையும் அது சொல்லுது. ஓகே, ஜெனரேஷன் கேப். There is a clear generation gap between old generation Amritlal and the younger ones Jalraj, Ratna and Lata. Amritlal does not understand his son's love for dance. Similarly, Ratna does not fully understand her daughter's desire for independence. This gap causes conflict and misunderstanding. ஜென்ரேஷன் கேப் நிறையவே இந்த ஸ்டோரியில பார்க்க முடியுது. அப்பா அம்ரித்லாலுக்கும் மருமகளுக்கு அவங்களுக்குள்ள ஜென்ரேஷன் கேப்பும் பார்க்க முடியுது. அதே மாதிரி ரத்னாக்கும் லதாக்கும் உள்ள ஜென்ரேஷன் கேப்பும் நிறையவே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. கன்க்ளூஷன். மகேஷ் தத்தானிஸ் டான்ஸ் லைக் அ மேன் இஸ் அ பவர்ஃபுல் பிளே தட் டாக்ஸ் அபவுட் ஜெண்டர் ஐடென்டிட்டி அண்ட் த ஸ்ட்ரகிள் டு பி ஃப்ரீ. இப்போ இந்த ஸ்டோரி வந்து ஒரு பவர்ஃபுல் பிளேயா பார்க்குறோம். முக்கியமான தீம்ஸ் எடுத்து பேசியிருக்காங்க. சொசைட்டில நடக்கிற விஷயம்தான். எப்பவுமே நம்ம எப்பவும் எந்த மாதிரி ஸ்டோரி பார்ப்போம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு பெண் வந்து அந்த விடுதலைக்கு ஒரு தன்னோட தனிப்பட்ட ஒரு கோலை நோக்கி போறப்ப அவளுக்கு ஏற்படுற தடைகளை பார்ப்போம். பொதுவா கதைகள் அப்படி இருக்கும். ஆனா இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை. எப்படின்னா ஒரு ஆணுக்கு ஏற்படுற தடைகள். ஆனா அந்த இடத்துலயும் ஜெண்டர் ரோல்ஸ், பேட்ரியார்கியோட ஜெண்டர் ரோல்ஸ் தான் மெயின் டாமினன்ட் தீமா இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ இட் ஷோஸ் ஹவ் ஓல்ட் ஐடியாஸ் அபவுட் மாஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டி கேன் டேமேஜ் people's dreams. So இது என்ன சொல்ல வருதுன்னா, ஜெண்டர் ஐடியாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொருத்தரோட ட்ரீம்ஸ் எல்லாம் குலைச்சிரும்னு சொல்ல வருது. த்ரூ ஜெயராஜஸ் pain, Ratna's ambition and Lata's hope, Dattani teaches us that true freedom means being allowed to choose your path, no matter your gender. அப்போ இந்த கதை மூலமா இந்த ஜெயராஜ், ரத்னா, லதா மூலமா நமக்கு தத்தானி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னோட தனிப்பட்ட ஃப்ரீடம் அப்படிங்கிறது, உன்னோட பாதையை நீ செலக்ட் பண்ணிட்டேன்னா
எந்த ஜெண்டர்லாம் கவலைப்படாது. ஓகே, உனக்கு இது நல்லா வரும்னா நீ ஒரு பெண்ணா ஆணா, நம்ம இதை செய்ய முடியுமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க, இதெல்லாம் யோசிச்சா ஜெயிக்க முடியாதுங்கிறத தான் இந்த ஸ்டோரி மூலமா சொல்ல வர்றாரு. The play ends with the hope that the next generation will be stronger and more open minded. ஸோ இந்த ஸ்டோரியோட எண்டிங் வந்து கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக தான் இருக்கு. லதா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் வில்டு விமன் வந்து ரொம்பவே என்ன பண்றாங்க, சாதிக்க முடியும்னு ப்ரூவ் பண்றாங்க. அப்ப அடுத்தடுத்த ஜெனரேஷன் ஸ்ட்ராங்கரா வருது அப்படிங்கிறதையும் ஸ்டோரி சொல்லுது. It tells us that art belongs to everyone and that dancing like a man simply means dancing like yourself. ஸோ கலைங்கிறது எல்லாருக்குமானது. இந்த இடத்துல டான்ஸ் லைக் அ மேன் அப்படிங்கிறது உன்னை போல் டான்ஸ் ஆட, டான்ஸ் லைக் யுவர் செல்ஃப்னு கூட இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் அண்ட் லைக் திஸ் explanation. Thank you for watching.